வஸ்திரம், அதே மாதிரி பச்சரிசி, அதே போல் இந்த வெள்ளியில் ஏதாவது ஒரு பொருள், இதை அனைத்தும் அக்ஷய திருத்தியை அன்று நீங்கள் தானமாக கொடுத்தால் நீங்கள் பித்ருக்களினுடைய சாபத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னும் வேதங்கள் சொல்லுது. புராண கதைகள்லேயும் இதை சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைய நாளில் ஸ்வர்ணத்தை வாங்கி தானமாக கொடுக்க சொல்கிறாங்க. நீ ராஜ பதவி அடைவாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நாம் போய் தங்கம் வாங்கி சேர்க்கணும் அப்படிங்கிறத விட வெள்ளி தானம், ஸ்வர்ண தானம் அன்றைய நாளில் மிகச்சிறந்தது அப்படிங்கிறதும் புராணங்களில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீ ஸ்வர்ணத்தை பருத்தி ஆடைகளோட, பச்சரிசியோட, ஸ்வர்ணம், வெள்ளி இது எல்லாம் அன்றைய நாளில் நீ தானம் பண்ணும் பொழுது உன்னுடைய கர்ம பலன், உன்னுடைய 7 தலைமுறைக்கான ஒரு கர்மா தீருது. அதே மாதிரி பித்ருக்களின் சாபம் தீருது அப்படிங்கிறதான் வரலாறுகள் எல்லாம் சொல்லுது. அதனால் இன்றைய நாளில், இந்த அக்ஷய திருத்தியை நாளில், மே மாதம் 10ஆம் தேதி இந்த வருஷம் வருது,